This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தான் உள்ளே சீறி பாய்ந்த ராட்சசன்கள், ஏவுகணைகளை வைத்து சரமாரியான அட்டாக், வெளியான வீடியோ. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்ளமைப்பை இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கும் வீடியோக்களை வெளியாகி உள்ளன. கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே இருந்து நடத்தப்படும் தாக்குதல் வீடியோவாக வெளியாகி உள்ளன. கடந்த 10 நாட்களாக எல்லையில் பாகிஸ்தான் தினமும் துப்பாக்கி சூடுகளை நடத்தி வந்தது. கடந்த 10வது நாளாக ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் இராணுவ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எந்தவித தூண்டுதல்களும் இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தியது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச் மற்றும் அக்னூர் பகுதிகளுக்கு எதிரான ஒரே நிலைகளில் இருந்து சிறிய ரக துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டன. 740 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த எல்லையில் கடந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய இராணுவம் உடனுக்குடன் பதிலடி அளித்துள்ளது. இன்று அதிகாலை பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தும் முன் இந்தியா இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு உள்ளது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாணி அட்டாக் கிடையாது, மாறாக ப்ரீசிஷன் ஸ்ட்ரைக் பாணி அட்டாக். சர்ஜிக்கல் என்றாலே உள்ளே சென்று தாக்கல் செய்ய வேண்டும். ப்ரீசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணி அட்டாக்கில் எல்லை தாண்டாமல் இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் உள்ளே இருக்கும் தளவாடங்களை குறிவைத்து ஏவுகணை மூலம் அழிக்கப்படும். இந்த வகையில் தீவிரவாத தளவாடங்கள் மற்றும் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு உள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. பாதுகாப்பு துறையில் இந்த வீடியோ காட்சிகளை ANI ஊடகம் வெளியிட்டு உள்ளது. இந்திய பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்திய இந்திய இராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் என்ற குறியீட்டின் பெயரில் இரவு நேர துல்லிய தாக்குதல்களில் மொத்தம் 9 தளங்கள் பேரிடரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டன. ப்ரீசிஷன் ஸ்ட்ரைக் என்று இதை அழைப்பார்கள். அதாவது தீவிரவாத கேம்ப் மட்டும் குறிவைக்கப்படும். இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பேரில் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டது. அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் பாகிஸ்தான் இராணுவ பகுதிகள் ஏதும் தாக்குதலுக்கு உள்ளடக்கப்படவில்லை. இதற்கிடையே பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையை இந்திய விமானப்படை பெரிய அளவில் இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த பகுதிகள் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இராணுவத்தினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் தலைமையிடம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை இந்தியாவில் இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவிற்கு உள்ளே இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் இருந்து ஏவுகணைகளை மூலம் 9 இடங்களில் தாக்கப்பட்டுள்ளன. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய இராணுவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.